ஹாய் வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாரி ரெக்கமெண்ட் கேட்கும். அந்த மாரி ட்ரெண்டிங்கா அந்தந்த டயத்துல நம்ம ட்ரெண்டிங்கா வீடியோ போட்டா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு வந்து வியூஸ் போகும். இப்போ பொங்கல் வருது. இப்போ நியூ இயர் முடிஞ்சிருக்கு. இந்த மாரி டைமிங்கள் தீபாவளி இப்படிப்பட்ட டைமிங்லாம் நம்ம என்னென்ன வீடியோ போட்டா ஓரளவுக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க. பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வந்து எப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தீபாவளி வருது. அந்த மாரி டயத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேர் வந்து அந்த தீபாவளிய இப்ப தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 4 நாள்ல இருந்தே தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க போறது, தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றது, அப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளிக்கு நாங்க என்ன பலகாரம் செஞ்சோம் அப்படிங்கிறது, இப்ப தீபாவளி அன்னைக்கு நாங்க என்ன செலிப்ரேட் பண்ணோம், தீபாவளி அன்னைக்கு நாங்க எப்படி வெடி வெடிச்சோம் அப்படின்னா, அந்த மாரி டைமிங்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து 2 நாள் கழிச்சு வரைக்கும் அந்த மாரி ட்ரெண்டிங் வீடியோ போகும். நீங்க அந்த மாரி டயத்துல அப்படியாப்பட்ட விஷயங்கள வந்து இப்ப தீபாவளி ஏதோ நீங்க செலிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, அந்த தீபாவளி ஹேஷ்டேக் போட்டு நீங்க தீபாவளி பத்தி விஷயம் வச்சீங்கன்னா, கண்டிப்பா பெரிய பெரிய சேனல் ரெக்கமெண்ட் ஆகும்பொழுது நம்மளோட வீடியோ அதுல கீழ போகும். அதே மாரி தான் இப்ப நியூ இயர் வந்திருக்குல்ல. இப்ப நியூ இயர் அப்போ வந்து நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன், அ ஆங்கில புத்தாண்டு இப்படிலாம் வந்து நெறையா வந்து நம்ம புதுசா இந்த மாரி விஷயங்கள இந்த டயத்துல நம்ம குடுத்தோம்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சேனல்ல எல்லா சேனல்லுமே பெரிய சேனல் லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சேனல்ல எல்லாமே இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்ப நம்மளும் இதே மாரி ஒரு விஷயத்த பண்ணி நம்ம வைக்கும்பொழுது, கண்டிப்பா அந்த வீடியோவுக்கு கீழ நம்மளோட வீடியோ போய் நிக்கும். அதே மாரி தான் இப்ப அடுத்து பொங்கல் வருது. பொங்கல் பர்ச்சேசிங், பொங்கல் வைப்பது எப்படி? பொங்கலுக்கு நம்ம என்னென்ன வீட்ல செய்யலாம்? பொங்கலுக்கு இத நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொங்கல், தைப்பொங்கல் ஏன்னா அத வந்து விரும்புவாங்க. மக்கள் வந்து எத எதிர்பார்த்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் முன்னாடி இப்ப 4 நாளைக்கு அப்புறம் அது வரப்போகுது அப்படின்னா, அத எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாமே காத்திருப்போம். ஒரு தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும். அத வந்து நம்ம எதிர்பார்த்துருப்போம்ல. அதே மாரி தான் ஆடியன்ஸும் நம்மளோட சேனல்ல இப்ப வந்து அடுத்து பொங்கல் வருது. பொங்கல் வரும்பொழுது நாங்க பொங்கலுக்கு பர்ச்சேசிங் போனோம். பொங்கல் நாங்க வைக்க போறோம். பொங்கலுக்கு வந்து என்னென்ன செய்யலாம்? பொங்கல் வந்து நீங்க இப்படி விடுங்க, இந்த டயத்துல விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க அறிவுரை குடுத்தீங்கன்னா, பொங்கலுங்கிறத அந்த டைட்டில்ல வச்சுட்டு தம்ப்லைன்லயே அந்த மாரி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி டைமிங்ல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பா போகும். ஷார்ட்ஸ்லயும் சரி, வீடியோலயும் சரி, இந்த மாரி விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணும்பொழுது, அந்தந்த செலிப்ரேஷன் டைம்ல வந்து நீங்க அத ஷேர் பண்ணும்பொழுது, கண்டிப்பா உங்களோட சேனலுக்கு வந்து வியூஸ் போகும். பெரிய பெரிய சேனல்ல கண்டிப்பா வந்து இப்ப தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கலாம் அந்தந்த செலிப்ரேஷன அவங்க கரெக்ட்டா பண்ணுவாங்கல்ல. அப்ப பண்ணும்பொழுது, நம்மளும் அதே மாரி பண்ணுனோம்னா, கண்டிப்பா அந்த சேனலுக்கு கீழ நம்மளோட வீடியோவும், அந்த மாரி லைன்ல நம்மளோட வீடியோ கண்டிப்பா ரெக்கமெண்ட் ஆகும். இதனால வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நம்மளோட சேனல் என்ன அப்படின்னா, வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இதனால நம்மளுக்கு என்னக்கா கிடைக்க போகுது அப்படிங்கிறது, ஏதோ ஒரு வீடியோங்க. ஏதோ ஒரு வீடியோவோ, ஒரு ஷார்ட்ஸோ நம்மளுக்கு வியூஸ் போய் சப்ஸ்கிரைபர் வந்து பிக் வேல்யூ தொட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சேனல்ல வியூஸ் போகும். இதுதான் வந்து நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. வியூஸ் போகும்னா, வியூஸ் தானே என்ன 1K, 2K அப்படி போகும் அப்படின்னு வந்து நெனைக்கவே நெனைக்காதீங்க. ஏதோ ஒரு வீடியோ தப்பி தவறி ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றீங்க. தப்பி தவறி நீங்க அத பண்ணும்பொழுது, ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிக் வேல்யூ குடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் வியூஸ் போயிருக்கும். இதுக்கு அப்புறம் போடுற வீடியோவும் வியூஸ் போகும். அத நீங்க தொட்டு தொட்டு அப்படியே வந்து பிக் வேல்யூவ வந்து கன்டின்யூ பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நீங்க என்ஜாய்மென்ட்டா கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து குரோத் ஆயிரும். அதுக்கு தான் ஒரு வீடியோ நம்மளுக்கு கை குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இது. என்னக்கா இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். அவங்களுக்கு கீழ ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம வீடியோ இப்ப வந்து இதாயிரும். இப்ப நீங்க ஒரு அடுத்து பொங்கலுக்கே ஒரு வீடியோ போடுறீங்க. பெரிய சேனல் லெவல்ல நீங்க வீடியோ போடுறீங்க. நல்லா அழகா எடுத்து எல்லாமே டைட்டில் வச்சு கரெக்டான முறையில போடுறீங்க. அப்ப அவங்க வீடியோ பார்க்குறப்ப நம்மளோட வீடியோ கீழ ரெக்கமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளோட வீடியோ பார்த்து சப்போஸ் நம்மளோட வீடியோ லட்சக்கணக்கு, மில்லியன் கணக்கு ஒரு வீடியோ போயிடுச்சுன்னா, நம்மளோட சேனல் வந்து பிரபலமாயிரும். பெருசா தெரியும். அப்ப வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இப்போ 1 மில்லியன் ஒரு வீடியோ போகுது அப்படின்னா, கண்டிப்பா 1,00,000 பேர்னாலும் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வருவாங்க. அப்ப அந்த 1,00,000 பேர் நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்மளோட சேனல் ஒரு அழகா ஒரு சேனலா லெவலா நம்மளும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது வந்து வெளியில வந்து நெறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனால தான் நான் சொல்றேன். அதனால அந்தந்த டைமிங்ல வந்து அந்தந்த விஷயங்கள பண்ணுங்க. இப்ப நான் இன்னைக்கு யூடியூப் ரிலேட்டடா நான் போடுறேன். இப்ப என்னோட வீடியோ நீங்க பார்க்கும்பொழுது கீழ பாருங்க வேற வேற டெக்ஸ்ட் சேனலோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா, அந்த மாரி ஹேஷ்டேக் அந்த மாரி தம்ப்லைன் அப்படி வைக்கும்பொழுது, இதே நான் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தேன்னா, கண்டிப்பா கீழ வந்து இப்ப நானே என்னோட வீடியோ வேற செல்லுல போய் பார்த்தேன்னா, கண்டிப்பா கீழ வந்து இன்னொரு 10 டெக்ஸ்ட் சேனலோட வீடியோ வந்து ஒண்ணு ஒண்ணா ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாரி தான் உங்களுக்கும் ஆகும். அதே மாரி தான் உங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் கண்டிப்பா ஆகும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் அந்தந்த ட்ரெண்டிங் டயத்தில் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெண்டிங் வீடியோ எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட சேனலில் வந்து. ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்து நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.